அப்போ திமுகவில் இருக்க ரொம்ப கேவலமாக இருக்கு. தமிழ் கடவுளை வந்து கேவலப்படுத்தி, தமிழர்களை கேவலப்படுத்தி இதெல்லாம் நல்லாவா இருக்கு? பாரத் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திருப்பரங்குன்றம் முருகன் மலையை காப்பதற்காக இந்து முன்னணி பொறுப்பேற்று நடத்திய அந்த ஒரு பெரிய போராட்டத்தில் கடும் அச்சுறுத்தல்கள், போலீஸ் அடக்குமுறைகள், இது எல்லாத்தையும் கடந்து ஆயிரக்கணக்கான இந்துக்கள் அங்கே தங்களுடைய அரசியல் கட்சி, தங்களுடைய ஜாதி, இதையெல்லாம் விட்டு வெளியே வந்து இந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நின்னாங்க. முருகனுக்காக குரல் கொடுத்தாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த நிகழ்ச்சி மூலமாக அங்கே ஏற்பட்டுக்கிற ஒரு பெரிய மாற்றம் என்ன கேட்டிங்கன்னா, எல்லா கட்சியில் இருக்கிற இந்துக்களும் கட்சி பேதங்களை கடந்துட்டாங்க, கட்சியை தூக்கி எறிந்துட்டாங்கிறத நம்ம நேர்லேயே பார்க்க முடியுது. குறிப்பாக திமுகவில் இருக்கிறவங்க கூட்டமாக வெளியேறாங்க. அதில் இருந்து ஒருத்தர் அரெஸ்ட் ஆகிக்கிறாரு. உண்மையிலேயே மதுரை பகுதியில் இருக்கிற திமுக காரங்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிறதா அவரது குரல் இருந்துச்சு. அவர் என்ன சொல்கிறாரு, வரும் தேர்தலில் திமுக உடைய அதல பாதாளத்திற்கு திமுக போயிடும் அப்படிங்கிறது அவர் சொன்ன விஷயங்கள் உணர்த்துவதாக அமைஞ்சது. அவர் என்ன சொல்கிறாங்கிறத நீங்களே கேளுங்க. நன்றி, வணக்கம். ஏமே தெய்வப்பிரபு, நான் திமுக மதுரை மாவட்ட திமுக உறுப்பினராக இருக்கேன். நான் ஒரு இந்து அப்படின்னு உரிமையில நான் பேசுகிறேன். அதாவது ஆட்சிகள் வேற, காட்சிகள் வேறையாக தான் இருக்கு. இப்போ ஆட்சி நடத்த வேண்டிய இடத்துல இருக்க பூரா இன்னைக்கு காட்சிகள் நடத்துகிறாங்க. பூராமே இன்னைக்கு தேவையில்லாத வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறாங்க, மக்கள்கிட்ட எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு எதுவுமே செய்யறது கிடையாது. இந்த பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை. இந்த பிரச்சனை காரணம் யாரு? அந்த எம்பி இன்னைக்கு வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க? அந்த எம்பியை ஒன்று பதவி நீக்கம் பண்ணியிருக்கணும், இல்லை ராஜினாமா செய்ய வச்சிருக்கணும், இல்லை கேஸ் போட்டுக்கணும். எதுவுமே செய்யலை. அதை விட்டு போட்டு இருக்கிற இந்துக்களை பூரா ஒன்று ரெண்டு போராடுற இந்து அமைப்பு மேலே சம்மந்தமாக கேஸ் போடுறாங்க. இப்போ காவல்துறை, இப்போ நீதிமன்றத்தை சார்பாக நம்ம தீர்ப்பாக பிரச்சனை இல்லை. இல்லைன்னா என்ன செய்வாங்க? இல்லைன்னா எல்லாருமே கேஸ் ஆகிடும். கேஸ் ஆகி வெட்டி அவங்க குடும்பத்துக்காக, தன்னுடைய கோயிலுக்காக, தன்னுடைய மதத்திற்காக நம்ம போராடுறோம். மற்றவங்க நம்ம மற்ற மதத்தை நம்ம கேவலப்படுத்தலை, அவமானப்படுத்தலை, எதுவுமே செய்யலை. நம்ம மதத்தை காப்பதை நம்ம நினைக்கிறோம். இந்து இயக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், திமுகவில் இருக்கிற இந்துவே கிடையாதா? ஓட்டு போடுறது இந்துக்களுக்கு ஓட்டு போறீங்க. எம்எல்ஏ எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? எந்த எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ நின்று என்ன அப்படி பேசுங்க? வார்த்தை கேட்கலாம்ல? இன்ன வரைக்கும் ஏன் கேட்கல? அப்போ திமுகவில் இருக்கிறது ரொம்ப கேவலமாக இருக்கு. உண்மையாக பேசுகிறேன், திமுகவாக இருக்குன்னு நினைக்கிறது ரொம்ப கேவலமாக இருக்கு. அது மதுரை மாவட்டம் ரொம்ப மோசமாக இருக்கு. அதாவது எல்லா மாவட்டத்திலையுமே அவங்க வளபடி அவங்க செய்யட்டும். யாரும் தடுக்கலை. திமுகவை திமுகவாயிரு, தப்பு கிடையாது. அதுக்காக நீ தமிழ் கடவுளை கேவலப்படுத்தி, தமிழர்களை கேவலப்படுத்தி இதெல்லாம் நல்லாவா இருக்கு? தமிழ் என்ன? தமிழ் திருப்பூன்ற மலை தான் உண்மையிலே சொல்லப்போனா முதல் படை வீடு. அந்த முதல் படை வீட்டில் இவ்வளோ பிரச்சனைனா இன்னும் என்னென்னமோ இருக்கு. போன வாரத்தில் நான் சபரிமலை போயிருந்தேன். சபரிமலை மேலே தர்கா வச்சிட்டான். அடுத்து என்ன செய்யப்போனா? அடுத்து எல்லா வரையும் நீ ஒவ்வொன்றா கொண்டு வருவான். தர்கா வைப்பேன், நாளைக்கு சமாதி குழப்பம் எல்லாம் செய்யலாம். திருப்பூன்ற மாதிரி சபரிமலை ஆகிடுவோம். முதல்வர் எல்லாரும் இந்துக்கள் எல்லாரும் ஒரு நாள் நீங்கள் போராட்டம் தான் ஜெயிக்க முடியும். முதல்வருக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பொதுமக்கள் நான் சொல்ல வேண்டியது, முதல்வருக்கு வன்மையான கண்டிக்கிற விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, முதல்வரை கண்டிக்கிறேன். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அதாவது தமிழக முதல்வர் எல்லாத்துக்கும் முதல்வரானவர் அவர். இந்துக்களுக்கும் முஸ்லீமுக்கும் கிறிஸ்டினுக்கும் தனித்தனியாக கிடையாது முதல்வர். எல்லாத்துக்கும் ஒரே முதல்வர். ஓட்டு போட்ட பிறகு இந்துக்கள் சேர்ந்து தான் போட்டாங்க ஓட்டு. தனிப்பட்ட முறையில் முஸ்லீம் மட்டும் போட்டு, இஸ்லாமிய கிறிஸ்டின் மட்டும் போட்டு எந்த முதல்வர் வரல. முதல்வர் என்ன செஞ்சிருக்கணும்? நல்லவராக இருந்தால் கூட்டு சத்தம் போட்டு அந்த எம்பியை ராஜினாமா பண்ண சொல்லணும். இந்த அரசாங்க உத்தரவு தேவையில்லாத உத்தரவு. 144 தடை உத்தரவு தேவையில்லாத உத்தரவு. அதுதான் போடுறவங்க போடுறது போகுது. போடுறதுக்கு என்ன இருக்கு? பேச்சு பிடிக்க வாய்ப்பு இல்லையா? 144 தடை உத்தரவு தேவையில்லாத தடை உத்தரவு. தடை உத்தரவு மீறி இன்னைக்கு போடுறதுக்கு காரணம் இந்நேரம் லட்சக்கணக்கான அங்கே இருக்கணும். கோயிலில் எல்லாம் சாமி கூட போவாங்க. யாரும் கத்தியோட போக மாட்டாங்க. நம்ம வெடிகுண்டோட போகல. இந்துக்கள் எல்லாருமே என்ன செய்யறாங்க? சாமி கூட போவாங்க. ஆர்ப்பாட்டத்தை மட்டும் தான் பார்ப்பாங்க. மற்றவங்களுமாய் நாங்கள் எதுவும் செய்ய விரும்பல. நவாஸ்கனியை கண்டிக்கணும். நவாஸ்கனியை கைது செய்யணும். உண்மையிலேயே திமுக அரசாங்கம் நல்ல அரசாங்கம் கைது செய்யணும். இல்லையா அடுத்து ஓட்டு இந்துக்கள் திமுக நானே சொல்றேன். அடுத்து நான் ஓட்டு போட மாட்டேன். திமுக என்னை போடுறவர்கள் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க.